மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட்சாமி, நேற்றுக்கு கேஸுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு கொடுத்தானா? இல்ல மேடம். இன்னைக்கு அங்க கம்பெனிக்கு போய் 5-10 கொடுத்து ஒரு சிலிண்டர் எடுத்துட்டு வா. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மத்தியானம் 3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. சப்பாத்தி பண்ணு, ஸ்வீட் பண்ணு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு. இது பாரு, பாப்பா ரூம்ல துணி இருக்கு, என் ரூம்லயும் துணி இருக்கு. என் ரூம் பெட்ஷீட், சோஃபா கவர் எல்லாத்தையும் இன்னைக்கு தோபி போட்டு சாயந்தரமே கொண்டு கொடுக்கணும். கார்பெட் எல்லாம் கிளீன் பண்ணி வை. மத்தியானம் கெஸ்ட் வராங்க. தோட்டக்காரன் வந்தாலும் நான் பாக்கணும்னு சொன்னேன். இங்க வாங்க, இங்க வாங்க சார், இங்க வாங்க. குட் மார்னிங் அர்ச்சனா மேடம். ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாலே எனக்கு தெரியும். ஏன் இன்னைக்கு லேட்? சம்சாரம் பாசத்துல வழிக்கு விழுந்துடுச்சு. யார் பாசத்துல? முத்த பாசத்துல. சிச்சி, என்ன இது காலங்கத்தால? சரியா பேசுங்க. பாசம்னா பாசிமா. அத இரும்பு பிரஷ் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு சோத்த வடிச்சிட்டு துணி எல்லாம் தோச்சு போட்டுட்டு நேரா ஓடி வரேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே வீட்டு வேலைகளா செஞ்சிட்டு இருங்க. ஆபீஸ்ல இருந்து உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். ஆபீஸ் வேலை யார் செய்யறது? இதேதான் என் சம்சாரம் ரிவர்ஸ்ல கேக்குது. இப்போ நிறுத்துங்க. 7:15 மணிக்கு ராதாவை டென்னிஸ்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு 7:30 மணிக்கு ஸ்விம்மிங் கொண்டு வரணுமே, விட்டீங்களா? இந்நேரம் கோல்டன் பீச்ல கோல்டு பிஷ் மாதிரி ராதா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம். ராதா, சீக்கிரமா. கமிங் மாமி. என்ன நீ கையில சாப்பிடுற? பசிக்குது மம்மி. எவ்வளவுதான் பசியா இருந்தாலும் டேபிள் மேனஸ் மறக்க கூடாது. கைய தொட. ஸ்பூன் ஃபோர்க் எடுத்துக்கோ. என்ன போட்டோம்? இது வேணாலும் போடு. மேடம், எஸ். நாம புதுசா கேஷியர் அப்பாயிண்ட் பண்ணமே, அவர் சார்ஜ் எடுத்துக்க இன்னைக்கு வந்திருக்கார். வணக்கம்மா. வணக்கம். உங்களை நேத்துக்கே டியூட்டில ஜாயின் பண்ண சொன்னமே, ஏன் வரல? நேத்து நவமி, நாள் நல்லா இல்ல, அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கேன். இது பாருங்க, இப்படி அஷ்டமி, நவமி, ராகு காலம், வெயில் காலம் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது. எனக்கு அது பிடிக்காது. சாரி மேடம், இனிமே சரியா நடந்துக்கிறேன். சோ எக்ஸ்கியூஸ் மீ, பேனால் இங்க் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் போட்டு கொடுங்க. இங்க் பாட்டில் கீழே இருக்கு. மேடம், நான் இதுல கை தொடங்க. ஓ, தேங்க் யூ. யூ கேன் கோ. தேங்க் யூ மேடம். மிஸ்டர் சிவராமன், மேடம், அந்த பேப்பர் எடுங்க. குப்பை கூடையில போட்ட பேப்பர் எல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? இதுல பாத்தீங்களா, அவரோட கைரேகை பதிஞ்சிருக்கு. புதுசா கேஷியரா சேர்ந்திருக்காரு. எப்ப என்ன நடக்குமோ தெரியாது. இந்த பேப்பரை நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறது நல்லது. சைலன்ஸ். இன்னைக்கு என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் எனக்கு? சவேரா ஹோட்டல்ல தங்கி இருக்கிற கனடா கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் அக்ரிமெண்ட். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. 1:30 ராகு காலம். அதான் இப்பதானே கேஷியருக்கு சொன்னேன், ராகு காலம் யமகண்டெல்லாம் பார்த்தா கம்பெனி உருப்படாதுன்னு. நான் கரெக்டா 2:30 மணிக்கு இங்க இருந்து பண்ணோம். ஓகே மேடம். குண்டு பைய பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்குது. நீ லஸ் பிள்ளையார் கோயில் பக்கம் போய் சைக்கிள் ஸ்டாண்ட்ல கவனிச்சுக்க. சீக்கிரம் போ. நம்மள மன்றி, நீ பீச் பக்கம் போய் ஐஸ் வியாபாரத்தை கவனி. போ போ, பீடி பிடிக்காத போ போ. அடிச்சபடி நீ ஜூவுக்கு போய் மாங்காய் வியாபாரத்தை கவனி. ஜூவுக்கு உள்ளார போயிடாத, யானையோட குட்டி யானைய பிடிச்சிருவாங்க. போ போ போ. நீ இன்னைக்கு நம்ம எங்க போறதில்ல. இன்னைக்கு என் பிறந்த நாள். ரேடியோ கொழும்பு கேட்கணும். என் சொந்தக்காரங்க எல்லாம் வாழ்த்து அனுப்புவாங்க. என் அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பம்மா, அத்தை, சித்தத்தை, பெத்தத்தை, ஐயோ, லபோதிபோ, லப்போ. ஏன்பா என்ன ஐயோ அப்பப்பான்னு அலையிட்டு இருக்க? தொடங்கிட்ட முடிக்க முடியல. என்ன குரு, இந்த வாரம் என் ஹெல்ப் ஒண்ணு தேவைப்படலையா? தேவைப்படுது. காதை கொண்ட இந்த புரிஞ்சுதா? இல்ல, இப்படி சொன்னது இந்த காது வழியா போயிடுச்சு. அடப்பாவி. ஆயில போல முடிச்சிடுற குரு. டிரைவர், ரைட்ல திரும்பி போ. என்ன இங்க புதுசா நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்கான்? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. பக்கத்து ரோட்ல போ. என்ன இன்னைக்கு இவ்வளவு தடங்கள் வந்துட்டு இருக்கு? டைம் ஆயிடுச்சு. டிரைவர், ரிவர்ஸ் எடுத்து மெயின் ரோட்ல போ.
டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போறியா? கண்ணாடிய வெய்யி, டயர் வெடிக்கிற சத்தம் கொழும்புல கேட்கணும். வண்டி வருது, நீ குனிஞ்சது போதும், ஓடி வா ஓடி வா. என்னாச்சு? டயர் பஞ்சர்மா. ஓ, எல்லாம் இந்த நேரத்துல தான் வரும் தலையெழுத்து. இந்தா, நான் டாக்ஸி பிடிச்சு போறேன். டாக்ஸி, நீ கார் சீக்கிரம் எடுத்துட்டு வா. மேடம், என்ன இவ்வளவு லேட்டா வரீங்களே? வழியில எவ்வளவு தடங்கள் தெரியுமா? போறது குறைக்க கார் டயர் வேற பஞ்சர். எங்க பாட்டி காத்துட்டு இருக்காங்களா? வாங்க. பார்ட்டி நேரம் கனடா போறதுக்கு பிளைட்ல ஏறி இருப்பாங்கம்மா. நம்ம அக்ரிமெண்ட்ட வேற கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. நமக்கு அதனால 10 லட்சம் ரூபாய் லாஸ். போலாம் வாங்க. நீ எங்கடா வர்ற? அப்பா ஆபீஸ்ல இருக்காரு, வண்டி எடுத்துட்டு போ. அப்பா தானே, அவர் பாட்டுக்கு இருக்கட்டும். அதோட முக்கியம் ராதா அதெல்லாம் பாத்துட்டு முக்கியமான போமா. விஷயம் இது. அப்பா ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போடா போடா. சரி, சொல்லிடு ராதா, பாய். எங்க வீட்டுக்காரர் தான் எஸ்பி ஆச்சே, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவர்கிட்ட சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்றவன உள்ளத்துல சொல்றேன். அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அவரை உள்ள வைக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா ஏன் ஆண்டி தயங்குறீங்க? நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம். நீ மாடிக்கு போமா, ராதா அங்க இருக்கா. இத பாருங்க, அவர் விஷயத்துல எது செஞ்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யணும். இல்லன்னா அது பெரிய பூகம்பமா வெடிக்கும்.